சேலத்தில் 4 ஆண்டுகளாக குடும்ப அட்டைகளை வழங்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக கூறி அப்பகுதி மக்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2011ஆம் ஆண்டில் புதிய குடும்ப அட்டைகளுக்காக விண்ணப்பித்தும் இதுவரை வழங்கப்படவில்லை என வெளியூர்களில் இருந்து சேலத்தில் குடியேறி வசித்து வரும் பலரும் புகார் தெரிவித்துள்ளனர். புதிதாக அச்சிடப்பட்ட குடும்ப அட்டைகள் விநியோகிக்கப்படுவதாக கிடைத்த தகவலால் 100க்கும் மேற்பட்டோர் ஒப்புகை சீட்டுடன் சேலம் வட்ட வழங்கல் அலுவலகத்தில் குவிந்தனர். ஆனால் அவர்களை அதிகாரிகள் திட்டி வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வட்ட வழங்கல் அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். 13 ரேஷன் கார்டு எழுதி கொடுத்துருந்தேன், இன்னும் வரலன்னு சொன்னாங்க. 14க்கு வந்துருச்சான், 13க்கு இன்னும் வரலன்னு சொல்றாங்க. அங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் போட்டா பிரிண்ட் இன்னும் ஆகலாமான்னு தான் சொல்றாங்க. இப்போ 4 வருஷமா நடந்துருக்கேன். இது வரைக்கும் என்னுடைய பஸ் சார்ஜ் என்னாச்சு, செலவுகள் என்னாச்சு, என்னுடைய நான் தறி நெய்யறது ஒரு தறி தொழிலாளி. அதில் உட்காந்து தறி நெய்ச்சிட்டு நான் எப்படிங்க ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு இவங்க சொல்கிற டைமுக்குலாம் நான் வந்திருக்கிறேன். என்னுடைய குழந்தைங்களாம்